இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட தீங்கினை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநீதியான போக்குகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மொழிக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த தமிழ் மொழிக்காக உயிர் நீத்திருக்கக்கூடிய, பல்வேறு தியாகங்களை செய்திருக்கக்கூடிய, தன்னுடைய இன்னுயிரை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த தியாக வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். தந்தை பெரியாராக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய வழி நின்று பணியாற்றிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும், தமிழ்நாட்டிற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தியாக உணர்வுகளை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அந்த தமிழை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் பெருமையோடு எடுத்துச் சொல்லுவார்கள். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பழரசச்சுவையே மாணிக்க சுடரே மண்பத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் எதிலும் இருக்காது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை, அந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவர் கலைஞர் அவர்கள்.